வணக்கம் மாணவர்களே, எனது பெயர் நடராஜா சிறிஸ்கந்தராஜா. நான் மன்னார் சித்திவிநாயகர் இந்து கல்லூரியில் இணைந்த கணித பாட ஆசிரியராகவும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான ஆசிரியராகவும் கடமையாற்றி தற்போது தேசிய கல்வி நிறுவனத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்றேன். இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஆள்கூற்று கேத்திர கணிதம். கடந்த இரு பாட வேளைகளிலும் நாங்கள் பரப்பளவு, கனவளவு, பைதகரஸ் தேற்றம் மற்றும் திரிகோண கணிதம் ஆகிய விடயங்களை பற்றி படித்தோம். இன்று ஆள்கூற்று கேத்திர கணிதத்தில் நேர்கோடு சம்பந்தமான விடயங்களை படிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நேர்கோட்டிலே தரப்பட்ட புள்ளி x1, y1, x2, y2 என்ற ஆள்கூறுகள் தரப்படும் போது அந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வாறு காண்பது என்பதை பார்ப்போம். உதாரணமாக x1 y1, இந்த a-இனுடைய ஆள்கூறு x1 y1 எனவும் இந்த b-இனுடைய ஆள்கூறு x2 y2 எனவும் கருதும் போது இந்த நீளம் AB-இனுடைய நீளத்தை நாங்கள் காணுதல் வேண்டும். AB-இனுடைய நீளம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். அதற்காக கவனிங்கள் பிள்ளைகளே, x1 x ஆள்கூறு முதலாவதாக குறித்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த AB-யை உள்ளடக்கி இப்படி ஒரு முக்கோணத்தை வரைகின்றேன். இப்பொழுது AB, இதை நான் C என குறிக்கின்றேன். இப்பொழுது இந்த BC-இனுடைய நீளம் உங்களுக்கு தெரியும். B-இனுடைய ஆள்கூறு y ஆள்கூறு y2 என தரப்படுகிறது. A-இனுடைய y ஆள்கூறு y1 என தரப்படுகிறது. ஆகவே இந்த BC-இனுடைய நீளம் y2 மைனஸ் y1 என நாங்கள் எழுதலாம். y2 மைனஸ் y1, அதாவது இந்த y ஆள்கூறிலே இருந்து இந்த a-இனுடைய y ஆள்கூறை கழிப்பதன் மூலம் y2 மைனஸ் y1 என எழுதலாம். அதாவது BC-இனுடைய நீளத்தை நாங்கள் y2 மைனஸ் y1 என எழுதலாம். அதே போல இந்த AC-இனுடைய நீளத்தை AC-இனுடைய நீளத்தை நாங்கள் x2 மைனஸ் x1 என எழுதலாம். அதாவது இந்த B-இனுடைய x ஆள்கூறு x2, இந்த A-இனுடைய x ஆள்கூறு x1. ஆகவே இந்த x2விலிருந்து x1ஐ கழிப்பதன் மூலம் நாங்கள் AC-இனுடைய நீளத்தை x2 மைனஸ் x1 என எழுதலாம். இப்பொழுது நாங்கள் கணிக்க வேண்டியது இந்த AB-இனுடைய நீளம். இந்த முக்கோணம் ABC-யிலே பைதகரஸ் தேற்றத்தை நாங்கள் பாவிப்போமாக இருந்தால் AB வர்க்கம் சமன் AC வர்க்கம், அதாவது இந்த நீளத்தினுடைய வர்க்கம் சக BC வர்க்கம் என குறிப்பிடலாம். AC வர்க்கம் என்று சொல்லும்போது x2 மைனஸ் x1 முழுவதின் வர்க்கம், BC வர்க்கம் என குறிப்பிடும் போது y2 மைனஸ் y1 முழுவதின் வர்க்கம் என எழுதலாம். இது AB வர்க்கம். இது நான் பைதகரசினுடைய தேற்றத்தை பாவித்து எழுதியிருக்கின்றேன். எங்களுக்கு தேவை நீளம் AB என்பதனாலே AB சமன், இதற்கு வர்க்கமூலம் எடுக்கும் போது எங்களுக்கு AB-இனுடைய நீளம் கிடைக்கும். அதாவது x2 மைனஸ் x1 முழுவதின் வர்க்கம் சக y2 மைனஸ் y1 முழுவதின் வர்க்கம் என்பதால் இந்த AB-இனுடைய நீளம் தரப்படும். அதாவது A-இனுடைய ஆள்கூறு x1, y1, B-இனுடைய ஆள்கூறு x2, y2 என கருதும் போது AB-இனுடைய நீளம் x2 மைனஸ் x1 வர்க்கம் சக y2 மைனஸ் y1 வர்க்கம் என்பதன் வர்க்க மூலத்தினால் தரப்படும். இதை நாங்கள் ஒரு உதாரணம் மூலம் இப்பொழுது பார்ப்போம். நான் A-இனுடைய ஆள்கூறு ஒரு 3, 2 என எடுக்கின்றேன். B-இனுடைய ஆள்கூறு ஒரு 5, 6 என எடுத்தால் இந்த AB-இனுடைய நீளம் எவ்வாறு பெறப்படும் என்பதை இங்கு பார்ப்போம். அதாவது x2 மைனஸ் x1 முழுவதின் வர்க்கம்.
ஏனுடைய பியினுடைய x ஆள்கூறு 5, ஏனுடைய x ஆள்கூறு 3. ஆகவே நாங்கள் இங்கு எழுதலாம் 5/3 முழுவதின் வர்க்கம் சக y2 மைனஸ் y1 முழுவதின் வர்க்கம் என்று சொல்லும்போது 6/2 முழுவதின் வர்க்கம். இதற்கு வர்க்க மூலத்தை எடுத்து நாங்கள் காணும்போது 5/2 5/3 2, 2னுடைய வர்க்கம் 4, 6/2 4, 4னுடைய வர்க்கம் 16. ஆகவே அதற்கு வர்க்க மூலம் எடுத்தால் வர்க்க மூலம் 20 அலகுகள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே x2 மைனஸ் x1 முழுவதின் வர்க்கம் சக y2 மைனஸ் y1 முழுவது வர்க்கத்தின் வர்க்க மூலம் என்பதனால் அந்த நீளம் பெறப்படும். இங்கு நாங்கள் x1 ஆகவும் அதாவது இங்கு நாங்கள் மாறியும் அதாவது 5/3 முழுவதின் வர்க்கம் சக 6/2 முழுவதின் வர்க்கம் என்று கழித்திருக்கிறேன். நீங்கள் மாறியும் கழிக்கலாம். 3/5 முழுவதின் வர்க்கம் சக 2/6 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்க மூலம் என்று எடுத்தாலும் உங்களுக்கு இதே பெருமானத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த ஒழுங்குமுறையிலே கழிக்கும் போது சரியான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து மாணவர்களே, 2 புள்ளிகளை இணைப்பதால் கிடைக்கும் நேர்கோட்டு துண்டத்தின் நடுப்புள்ளியின் ஆள்கூறுகளை எவ்வாறு துணியலாம் என பார்ப்போம். இங்கு நான் ஏனுடைய ஆள்கூறு x1, y1 என எடுக்கின்றேன். பியினுடைய ஆள்கூறு x2, y2 என கருதுவோம். இப்பொழுது இதனுடைய நடுப்புள்ளி நான் இங்கு C என எடுக்கின்றேன். இந்த C-னுடைய ஆள்கூறு எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னால் x1 சக x2வின் கீழ் 2, y1 சக y2வின் கீழ் 2 என்பதால் தரப்படும். அதாவது இந்த x ஆள்கூறுகளை கூட்டி 2ஆல் பிரிப்பதன் மூலம் x ஆள்கூறும், y ஆள்கூறுகளை கூட்டி 2ஆல் பிரிப்பதன் மூலம் y ஆள்கூறும் பெறப்படும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏயினுடைய ஆள்கூறை நான் ஒரு 4,5 என கருதுகின்றேன். பியினுடைய ஆள்கூறு 3,8 ஆக இருந்தால் நடுப்புள்ளியை நான் C என கருதினால் C-னுடைய ஆள்கூறு எவ்வாறு அமையும் என்று சொன்னால் 4 சக 3ன் கீழ் 2, 5 சக 8ன் கீழ் 2. 4 சக 3ன் கீழ் 2 என்று சொல்லும்போது 7ன் கீழ் 2, 8 மஞ்சும் 13ன் கீழ் 2. அதாவது 7ன் கீழ் 2, 13ன் கீழ் 2 என்பதால் தரப்படும். அதாவது 4 சக 3ன் கீழ் 2 சக 8 சக 5ன் கீழ் 2 என்பதால் தரப்படும். ஆகவே இவ்வாறு நாங்கள் 2 புள்ளிகள் தரப்படும் போது அவற்றின் நடுப்புள்ளிகளின் ஆள்கூறை துணிவதற்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அடுத்ததாவதாக x1, y1, x2, y2 எனும் 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் படித்திறன். படித்திறன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்க வேண்டும், x அச்சின் நேர்த்திசையுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெறுமதி படித்திறன் ஆகும். ஆகவே நாங்கள் இங்கு இந்த ஏபியினுடைய படித்திறன் காண வேண்டுமாக இருந்தால் x அச்சின் நேர்த்திசையோடு அமைக்கின்ற கோணத்தின் tan பெறுமதி, இதை நான் டீட்டா என்று வைக்கின்றேன். இங்கு tan டீட்டாவை கணிக்க வேண்டும். tan டீட்டாவை கணிக்கும் போது இந்த ஏபியினுடைய படித்திறன் பெறப்படும். அதற்காக நான் ஏயினுடைய ஆள்கூறை நான் x1, y1 எனவும் பியினுடைய ஆள்கூறை x2, y2 எனவும் இட்டால், அதாவது பியினுடைய ஆள்கூறு x2/2, ஏனுடைய ஆள்கூறு x1/1. இந்த புள்ளியை நான் C என எடுக்கிறேன். tan டீட்டா சமன் BC இன் கீழ் AC. ஆகவே BC என்பது இங்கு y2 மைனஸ் y1, அதாவது BC என்பது இந்த நீளம்.
பியினுடைய வழியாள்கூறிலே இருந்து ஏயினுடைய வழியாள்கூறை கழிப்பதால் பெறப்படும் y2 மைனஸ் y1 கீழ் ஏசி என்பது x2 மைனஸ் x1 என்பதால் பெறப்படும். ஆகவே இரண்டு புள்ளிகள் தரப்படும் போது அவற்றின் படித்திறனை எவ்வாறு காண வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அதாவது y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1 தான் tan theta. இதுதான் அதனுடைய படித்திறனை நாங்கள் பொதுவாக m என்று சொல்லுகின்றோம். இந்த m என்பது tan theta y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1 என்பதால் தரப்படும். நீங்கள் மாறியும் கழிக்கலாம். y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 எனவும் குறிப்பிடலாம். ஆனால் இந்த ஒழுங்குமுறை முக்கியம். y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 எனவும் நீங்கள் கழிக்கலாம். இல்லாட்டி y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1 எனவும் குறிப்பிடலாம். இதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏயினுடைய ஆள்கூறு 3,5, பியினுடைய ஆள்கூறு 4,6 என வைப்போம். ஆகவே இந்த ஏபிக்கால போகின்ற நேர்கோட்டினுடைய படித்திறனை எவ்வாறு காணலாம் என இப்போது பார்ப்போம். படித்திறனை m என எடுக்கின்றேன். m சமன் எங்களுடைய சமன்பாட்டின்படி y2 மைனஸ் y1 இன் கீழ், அதாவது நான் இதை y2 என்று எடுத்தால் இதை y1, இது x2 இது x1 அல்லது மாறி கழிக்கலாம் இங்கே இருந்து இங்கே. ஆகவே y2 மைனஸ் y1 சய 6 சய 5 இன் கீழ் 4 சய 3. ஆகவே இதனுடைய படித்திறன் சய 6 இருந்து நீங்கள் 5 கழிக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு பெறப்படுகின்ற விடை சய 11 இருக்கும். ஆகவே a 3,5 b 4,6 ஆகிய புள்ளிகளின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறன் சய 11 அமையும். அடுத்த விடயத்துக்கு செல்லுவோம். படித்திறன் m ஆகவும் வெட்டுத்துண்டு c எனவும் தரப்பட்டுள்ள போது நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் mx ஆக c. மாணவர்களே, வெட்டுத்துண்டு என்று சொல்லும் பொழுது அந்த நேர்கோடு y அச்சை வெட்டுகின்ற இந்த புள்ளியைத்தான் நாங்கள் வெட்டுத்துண்டு என்று சொல்லுகின்றோம். அது c. ஒரு நேர்கோட்டின் படித்திறன் என்பது அதனுடைய சாய்வு, அதாவது அது எக்ஸிச்சின் நேர்த்திசையோடு அமைக்கின்ற கோணத்தினுடைய tan பெருமானத்தை நாங்கள் படித்திறன் என்று சொல்லுகின்றோம். அதை tan theta என்று சொல்ல அதை m என்று சொல்லுகின்றோம். ஆகவே படித்திறன் m ஆகவும் வெட்டுத்துண்டு c ஆகவும் உள்ள ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு உங்களுக்கு y சமன் mx ஆக c என்று நீங்கள் சிறிய வகுப்புகளிலேயே கற்றிருக்கின்றீர்கள். உதாரணமாக நாங்கள் கருதும் போது y சமன் 2x ஆக 1 ஆக இருந்தால் இங்கு 1 என்பது வெட்டுத்துண்டு ஆகவும் 2 என்பது படித்திறன். பாருங்கள், y சமன் mx ஆக c, 2 என்பது படித்திறன். y சமன் சய 3x சய 2 ஆக இருந்தால் இங்கு சய 3 என்பது படித்திறனாகவும் சய 2 என்பது வெட்டுத்துண்டாகவும் அமையும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். படித்திறன் நேராக இருந்தால் அந்த கோடுகள் நேர்த்திசையிலே இவ்வாறு அமையும். அதாவது x அச்சுடன் அந்த கோடுகள் அமைக்கின்ற கோணம் ஒவ்வொன்றும் கூர்ங்கோணமாக இருக்கும். இது நேர்த்திசை, ஆகவே நேராக அமையும். இங்கே படித்திறன் நேராக இருக்கும் போது இந்த x அச்சிலே இந்த கோணங்கள் ஒவ்வொன்றும் கூர்ங்கோணமாக அமையும். அதே வேளையிலே இந்த படித்திறன் மறையாக இருக்கின்ற போது இந்த x அச்சின் நேர்த்திசையிலே அமைக்கின்ற ஒவ்வொரு கோணங்களும் விரிகோணமாக அமையும். இதை பார்த்தீர்கள்னா விரிகோணமாக இருக்கும். விரிகோணமாக அமையும். ஆகவே படித்திறன் மறையாக இருக்கின்ற போது x அச்சின் நேர்த்திசையிலே அமைக்கின்ற கோணங்கள் விரிகோணமாக இருக்கும். படித்திறன் நேராக இருக்கின்ற போது அது x அச்சின் நேர்த்திசையிலே அமைக்கின்ற கோணங்கள் கூர்ங்கோணங்களாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இதற்கு கூர்ங்கோணம் வரும், இது -3 என்று வருவதாலே விரிகோணமாக அமையும் என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும்.
அடுத்ததாவதாக சமாந்தர கோடுகளின் படித்திறன். இங்கு சமாந்தர கோடுகள் சில காட்டப்பட்டிருக்கின்றன. இதனுடைய சமன்பாட்டை நான் y சமன் m1x ஆக c1 என எடுக்கிறேன். இது உற்பத்திகளாலே போகுது. y சமன் mx என m2x என எடுக்கிறேன். இது கீழே போகிறது. அடுத்தனுடைய சமன்பாட்டை y சமன் m3x ஆக c2 என எடுக்கிறேன். இங்கு நாங்கள் ஒவ்வொரு கோடுகளும் சமாந்தர கோடுகளாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கோணங்கள் ஒவ்வொன்றும் சமனாக இருக்கும். ஆகவே tan θவினுடைய பெறுமதி இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கும் சமனாக இருப்பதால் இந்த படித்திறன்கள் எல்லாமே சமனாக இருக்கும். ஆகவே m1 சமன் m2 சமன் m3 என நாங்கள் இங்கு குறிப்பிடலாம். ஆகவே சமாந்தர கோடுகளினுடைய படித்திறன் சமனாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக y சமன் 2x ஆக 1 என்ற கோடும் y சமன் 2x ஆக 4 என்ற கோடும் சமாந்தர கோடுகளாக அமையும். ஏனென்று சொன்னால் இதனுடைய படித்திறனும் 2, இதனுடைய படித்திறனும் 2. ஆகவே படித்திறன்கள் சமனான கோடுகள் சமாந்தர கோடுகளாக இருக்கும். மறுதலையாக குறிப்பிட்டால் சமாந்தர கோடுகளுடைய படித்திறன்கள் சமனாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு கோடுகள். இங்கு y சமன் m1x ஆக c1 y சமன் m2x ஆக c2 இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என்று சொல்லும் போது இப்படி இருக்கின்றன என்று வைப்போம். இது y சமன் m1x ஆக c1, இந்த கோடு y சமன் m2x ஆக c2 என்று சொன்னால் இங்கு ரெண்டு கோடுகளும் செங்குத்தாக இடைவெட்டுகின்றன. ஆகவே இதனுடைய படித்திறன்களுடைய பெருக்கம், இந்த கோட்டினுடைய படித்திறன் m1, இரண்டாவது கோட்டினுடைய படித்திறன் m2. ஆகவே இரண்டுடைய பெருக்கமும் சய ஒன்றாக இருக்கும். படித்திறன்களுடைய பெருக்கம் சய ஒன்றாக இருக்கும். இங்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக y சமன் 2x ஆக 1, இதற்கு செங்குத்தான கோடு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் y சமன் சய அரை x ஆக ஒரு 10 வைப்போம். இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்தானவையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் முதலாவது கோட்டினுடைய படித்திறன் 2, இரண்டாவது கோட்டினுடைய படித்திறன் சய அரை, ரெண்டையும் பெருக்கும் போது சய 1 கிடைக்கிறது. ஆகவே இது செங்குத்தான கோடுகளாக இருக்கும். ஆகவே 2 இதனுடைய தலைகீழ் பெருமானத்துக்கு மறை பெருமானத்தை இடும்போது நாங்கள் 2 செங்குத்தான கோடுகளை இடலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை கருதினால் y சமன் 4x ஆக 6, இதற்கு செங்குத்தான கோடு என்று காணும்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சய 1/4x ஆக 2. ஆகவே 4 தர சய 1/4 பெருக்கம் சய 1 இருக்கும். ஆகவே இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்தாக இருக்கும். ஆகவே இரு கோடுகள் செங்குத்தாக இருந்தால் அவற்றினுடைய படித்திறன்களின் பெருக்கம் சய 1 அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இரு நேர்கோடுகள் வெட்டும் புள்ளியின் ஆள்கூறு எவ்வாறு காண்பதென்று பார்ப்போம். இது ஒரு நேர்கோடு, அடுத்த நேர்கோடு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டும் வெட்டுகின்ற புள்ளி P-னுடைய ஆள்கூறு நாங்கள் எவ்வாறு காணலாம் என காட்போம். அதற்காக இங்கு ஒரு உதாரணத்தை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். 2x ஆக y சய 2 சமன் 0, 3x ஆக 2y சய 5 சமன் 0. இந்த இரண்டு நேர்கோடுகளும் இது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு. இதை y சமன் mx ஆக c என்ற வடிவத்திலே இந்த ரெண்டு நேர்கோட்டையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதலாம். y-ஐ எழுவாயாக்கி எழுதுவதன் மூலம் இது y சமன் mx ஆக c, இதுவும் y சமன் mx ஆக c என்ற வடிவத்திலே எழுதலாம். ஆகவே இந்த ரெண்டு நேர்கோடுகளும் இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறை எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம். முதலாவது நேர்கோடு 2x ஆக y சய 2 சமன் 0, இரண்டாவது நேர்கோடு 3x சக 2y சய 5 சமன் 0. இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தும் போது 2x சக y சமன் 2,
இதை நான் ஒழுங்குபடுத்துகின்ற போது 3x ஆக 2y சமன் 5 இது இரண்டாவது சமன்பாடுன்னு இருக்கிறேன். நீங்கள் சிறிய வகுப்பிலே எவ்வாறு ஒருங்கமை சமன்பாடை தீர்த்து இது ரெண்டும் ஒரு ஒருங்கமை சமன்பாடை எவ்வாறு தீர்ப்பது என்று கற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த ரெண்டு சமன்பாட்டையும் தீர்த்து எக்ஸினுடைய பெருமானத்தையும் y-னுடைய பெருமானத்தையும் காணும் போது நீங்கள் அந்த ரெண்டு நேர்கோடுகளும் இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூட்டினை நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக இருக்கும். உதாரணமாக இங்கு y இருக்கிறது, இங்கு 2y இருக்கிறது. ஆகவே சமன்பாடு 1ஐ நான் 2ஆலே பெருக்கின்றேன். ஆகவே எவ்வாறு அமையும்? 4x சக 2y சமன் 4. இதை 3 என இடுகின்றேன். இப்பொழுது நாங்கள் எக்ஸும் yயும் காண வேண்டும். ரெண்டிலே இங்கே 2y இருக்கிறது, இங்கு 2y இருக்கிறது. ஆகவே சமன்பாடு 2லே இருந்து இப்பொழுது நான் உருவாக்கிய மூன்றாவது சமன்பாட்டை கழிக்கின்றேன். 3x இங்கு 4x இருக்கிறது. ஆகவே 3xல் 4x போனால் x 2yயும் 2yயும் இல்லாமல் போயிடும். 5லே இருந்து 4ஐ கழித்தால் 1. ஆகவே x சமன் 1. அடுத்ததாவதாக y-ஐ கணிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த ஏதாவது ஒரு சமன்பாட்டிலே பிரதியிட வேண்டும். ஆகவே x சமன் 1 2லே பிரதியிடுகின்றேன். 3 தர 1 சக 2y சமன் 5. ஆகவே 3 தர 1 3 அங்காலே கொண்டு போனால் 2y சமன் 8. ஆகவே y சமன் 4. ஆகவே இந்த இரண்டு புள்ளிகளும் 2x சக y சக 2 சமன் 0, 3x சக 2y சக 5 சமன் 0 ஆகிய இரு நேர்கோடுகளும் x சக 1, 4 என்ற புள்ளியிலே இதை ஒரு p வெற்ற புள்ளியை நான் p என கருதினால் அவை சக 1, 4 என்ற புள்ளியிலே இடைவெட்டும் என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். இது சாதாரணமாக நீங்கள் ஒருங்கமை சமன்பாட்டை கண்டு அந்த ஒருங்கமை சமன்பாட்டை எவ்வாறு தீர்க்கிறீர்களோ அவ்வாறு தீர்ப்பதன் மூலம் இந்த இடைவெட்டும் புள்ளியினுடைய ஆள்கூட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இதுவரையிலே இது சம்பந்தமான தேற்றங்களை பார்த்திருக்கின்றோம். இனி இது சம்பந்தமான கடந்த கால வினாக்களையும் வேறும் பல வினாக்களையும் பார்வையிட இருக்கின்றோம். ஓகே மாணவர்களே, இந்த கணக்கை காணுங்கள். ஒரு ஆள்கூட்டு தளத்திலே P என்ற புள்ளியின் ஆள்கூறு 6, 8. இது உற்பத்தியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? உற்பத்தி என்பது இது ஆள்கூட்டு தளமாக இருந்தால் இது 0, இதை உற்பத்தி என்று சொல்லுகின்றோம். இந்த உற்பத்தியிலிருந்து எவ்வளவு தூரத்திலே இருக்கும்? ஆகவே 0 உற்பத்தியினுடைய ஆள்கூறு உங்களுக்கு தெரியும் 0, P-னுடைய ஆள்கூறு உங்களுக்கு தெரியும் தந்தப்பட்டிருக்கிறது 6, 8. இப்போது நாங்கள் இதை P 6, 8. ஆகவே நாங்கள் முதலாவது தேற்றத்திலே படித்திருக்கிறோம் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வாறு காண்பது என்று. 0, P 6, 8. ஆகவே இந்த OP-னுடைய நீளம் உற்பத்தியிலிருந்தான தூரம் என்று கருதும் போது OP சமன் உங்களுக்கு தெரியும் x1, y1, x2, y2 என்ற இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை காணுகின்ற சமன்பாடு x2 x1 முழுவதின் வர்க்கம் சக y2 y1 முழுவதின் வர்க்கத்தினுடைய வர்க்கமூலம். ஆகவே அதை இங்கு பாவிப்போமாக இருந்தால் நீங்கள் தேவையென்றால் எழுதிட்டும் பாவிக்கலாம். இப்படி இப்படி என்ன உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இலகுவாக இருக்கும். ஆகவே x2 x1 முழுவதின் வர்க்கம் சக y2 y1 முழுவதின் வர்க்கம். இந்த x ஆள்கூறில் இருந்து அந்த x ஆள்கூரை கழிக்கிறோம். இல்லாட்டி நீங்கள் மாறியும் கழிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே நான் இங்கே இருந்து கழிக்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி கழிக்க. ஆகவே 0 6 முழுவதின் வர்க்கம் சக 0 8 முழுவதின் வர்க்கம் இதனுடைய வர்க்கமூலம். ஆகவே இது 6னுடைய வர்க்கம்
சக 8 வர்க்கத்தினுடைய வர்க்கமூலம். 6 வர்க்கம் 36, 8 வர்க்கம் 64, ஆகவே வர்க்கமூலம் 100, ஆகவே 10 அலகுகளாக இருக்கும். ஆகவே ஒரு ஓபியினுடைய நீளம் 10 அலகு. அதாவது பி என்ற புள்ளி 6,8 ஆள்கூறா கொண்ட பி என்ற புள்ளி உற்பத்தியிலே இருந்து 10 அலகு தூரத்திலே இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இங்கு நீங்கள் விரும்பினால் மாறியும் கழிக்கலாம். 6 0 முழுவதின் வர்க்கம் 8 0 முழுவதின் வர்க்கம் என்று கழித்தும் போதும் நீங்கள் 10 அலகுகளை விடையாக பெறலாம். அடுத்த கணக்குக்கு செல்வோம். ஒரு ஆள்கூட்டு தளத்தில் நேர்கோடுகள் வரையப்பட்ட மாதிரி படம் தரப்பட்டுள்ளது. புள்ளி ஏ, இந்த புள்ளி ஓபியின் நடுப்புள்ளியாகவும் இந்த ஓபியும் இந்த நீளமும் அதாவது இந்த நீளமும் சமன் ஓஏ சமன் ஏபி நடுப்புள்ளியாகவும், புள்ளி பி எஸ்டியின் நடுப்புள்ளியாகவும், அந்த பி என்பது இந்த புள்ளி, இந்த நீளமும் சமன், அதாவது எஸ்பி சமன் பிடியாகவும் இருப்பின் டீயின் ஆள்கூறு யாது? நாங்கள் டீயின் ஆள்கூறு தான் காண வேண்டும். டீயின் ஆள்கூறு யாது? இதற்கு நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரியும் போது அவற்றின் நடுப்புள்ளியின் ஆள்கூரை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏ என்பது இந்த ஓ என்ற புள்ளியினதும் இந்த பி என்ற புள்ளி ஓபி என்ற கோட்டினுடைய நடுப்புள்ளியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஓவினுடைய ஆள்கூறு 0,0 அது உற்பத்தியாக இருப்பதனால் நான் இந்த பியினுடைய ஆள்கூரை இப்பொழுது காண வேண்டும். x1, இதை x1, y1 என இருக்கிறேன். இந்த ஏ ஆனது இந்த ஓ என்ற புள்ளியினதும் பி என்ற புள்ளியினதும் இணைக்கின்ற கோட்டிலே நடுப்புள்ளியிலே இருப்பதால் இந்த ஓ என்ற ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறி எவ்வாறு பெறப்படும்? இந்த x1 ஆள்கூரையும் இந்த 0ஐயும் கூட்டி 2ஆலே பிரிப்பதனால் பெறப்படும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். x1, y1 என்ற புள்ளியையும் x2, y2 என்ற புள்ளியையும் இணைக்கும் நேர்கோட்டின் நடுப்புள்ளியின் ஆள்கூறு x1 சக x2 கீழ் 2, y1 சக y2 கீழ் 2. அதே போல இங்க பார்ப்போம். x1 என்ற ஆள்கூரையும் 0ஐயும் கூட்டி b-னுடைய ஆள்கூறு 9 சமன் x1 சக 0 கீழ் 2. ஆகவே இந்த x1 இதிலே எழுவாயாக்கும் போது இது 9 என்று பெறப்படுகிறது. x1 சக 0 கீழ் 2, x1 சமன் 18 இருக்கும். அதே போல இந்த y1 சக 0 கீழ் 2 அது சமன் 6. ஆகவே y1 சமன் 12. இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கண்டிருக்கின்றோம். x1 18, y1 12. அதாவது b-னுடைய ஆள்கூறு, இந்த b-னுடைய ஆள்கூறு இப்போது நாங்கள் கண்டிருக்கின்றோம் 18, 12. அடுத்து நீங்கள் விளங்க வேண்டும், நாங்கள் காண வேண்டியது இந்த டீயினுடைய ஆள்கூறு. இந்த பி ஆனது இந்த டீயும் எஸ்டியினுடைய கோட்டத்துண்டத்தின் நடுப்புள்ளியாக இருக்கின்றது. மீண்டும் இந்த விடயத்தை நாங்கள் இங்கு பிரயோகிப்பதன் மூலம் நாங்கள் இந்த டீயினுடைய ஆள்கூரை காணலாம். இப்பொழுது காண வேண்டியது டீயினுடைய ஆள்கூறு. டீயினுடைய ஆள்கூரை நான் ஒரு x2, y2 என இடுகிறேன். ஆகவே இந்த x2ஐயும் இந்த 25ஐயும் கூட்டி 2ஆலே பிரிப்பதனாலே தான் அந்த b-னுடைய x ஆள்கூறு பெறப்படும். அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். x2 சக 25 கீழ் 2 சமன் 18. ஆகவே x2 ஆகவே x2 சமன் 36ல் 25 போனால் 11. அதே போல இந்த y2வினையும் இந்த 4 என்ற ஆள்கூரையும் கூட்டி 2ஆலே பிரிப்பதனாலே தான் இந்த 12 என்ற புள்ளி பெறப்படுகிறது. அதான் ஏற்கனவே இது நடுப்புள்ளியாக இருப்பதனால். ஆகவே y2 சக 4 கீழ் 2 சமன் 12.
ஆகவே y2வை இங்கு எழுவாயாக்கினால் 24 4 போனால் 20. ஆகவே 20 x2 11. ஆகவே தீனுடைய ஆள்கூறு 11, 20 என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். ஒரு தெற்காட்டு தளத்திலே இருக்கும் a = 5, 6 b = 7, 12 எனும் புள்ளிகளுக்கிடையிலான மிக குறுகிய தூரம், அதாவது மிக குறுகிய தூரம் என்று சொல்லும்போது அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோட்டினால் தரப்படும் ஏபியை காண வேண்டும். இதற்குத்தான் நாங்கள் படித்திருக்கின்றோம். x2 - x1 முழுவதின் வர்க்கம் சக y2 - y1 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்கமூலம் என்பதால் தரப்படும். x2 - x1 7 இருந்து 5 கழிக்க வேண்டும். சக y2 - y1 12 இருந்து 6 கழிக்க வேண்டும். ஏழிலே 5 போனால் 2, 2 வர்க்கம் 4. 12 6 போனால் 6, 6 வர்க்கம் 36. அதனுடைய வர்க்கமூலம். ஆகவே விடையாக வர்க்கமூலம் 40 என்பது பெறப்படும். அதுதான் இந்த ஏபி என்ற இரண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரமாக இருக்கும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். நேர்கோடு ஏபியின் நீளம் யாது? இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த புள்ளி ஏ, இது புள்ளி பி. இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் விளங்கும். உங்களுக்கு ஏனுடைய ஆள்கூறு -3, -4. பியினுடைய ஆள்கூறு 4, 3. ஆகவே ஏபியின் நீளம் காண வேண்டும் என்று சொன்னால் இப்போது நான் மேலே குறிப்பிட்ட கணக்கு செய்வதைப் போல x2 - x1 முழுவதின் வர்க்கம் சக y2 - y1 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்கமூலம் என்று சொல்லலாம். ஆகவே x2 4 3 4 3 முழுவதின் வர்க்கம் சக 3 4 முழுவதின் வர்க்கம், அதற்கு வர்க்கமூலம் காண வேண்டும். 4 3 7 வர்க்கம் சக இது 3 4 சக 7 வர்க்கம், அதன் வர்க்கமூலம் காண வேண்டும். ஓகே மாணவர்களே, இதனுடைய விடையாக 7 வர்க்கமூலம் 2 என்பது பெறப்படும். 7 வர்க்கம் சக 7 வர்க்கமாக இருக்கும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். நேர்கோடு ஏபியின் சமன்பாடு யாது? இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை காண வேண்டும். நேர்கோடு ஒன்றின் சமன்பாடு y = mx ஆக c என்பதால் தரப்படும். இங்கு c என்பது வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு நாங்கள் 3 என இலகுவாக இடலாம். இப்பொழுது படித்திறன் இந்த எம்மை காண வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். இது விரிகோணமாக இருப்பதனாலே இந்த எக்ஸின் நேர்கோட்டின் நேர்த்திசையுடன் அமைக்கின்ற கோணம் விரிகோணமாக இருப்பதனாலே இது மறைப்படித்திறனாக இருக்கும். ஆகவே மைனஸிலே விடைபெற வேண்டும். இங்கு உங்களுக்கு தெரியும் ரேன் 45 பெருமானம் தெரியும், அது 1. ஆகவே இது விரிகோணமாக இருப்பதனாலே இங்கு நாங்கள் இதை கணிப்பது tan 135 தான் உண்மையாக கணிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய பாடத்திட்டத்திலே 135க்குரிய பெருமானம் இல்லை. ஆனால் tan 45 உங்களுக்கு தெரியும். ஆகவே இது விரிகோணமாக இருப்பதனால் இதனுடைய படித்திறன் m = என இட வேண்டும். ஆகவே இது விரிகோணம் என்பதை வைத்து நீங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே m = இதனுடைய வெட்டுத்துண்டு c = 3.
ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாடு சய எக்ஸ் சக 3 என்பதால் தரப்படும். இதனுடைய படித்திறன் சய 1 வெட்டுத்துண்டு 3. ஆகவே சய எக்ஸ் சக 3 என்பதால் அந்த நேர்கோட்டின் படித்திறன் பெறப்படும். அடுத்த வினாவிற்கு செல்வோம். A 0,5 B 2,5 C 0,7 ஆகிய ஆள்கூற்றுகளில் நேர்கோடு ABக்கு சமாந்தரமாகவும் புள்ளி Cயினூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு யாது? ஏயினுடைய ஆள்கூறு 0,5 பியினுடைய ஆள்கூறு 2,15. இந்த ஏபிக்கு சமாந்தரமாகவும் இந்த சி என்ற புள்ளிக்கூடாகவும் போகின்ற நேர்கோட்டினுடைய சமன்பாடு காண வேண்டும். இங்கு ஒரு விடயத்தை முதலாவதாக கவனிக்க வேண்டும். ஏபிக்கு சமாந்தரமான கோடு என்று சொல்லும்போது ஏபியினுடைய படித்திறனும் நீங்கள் காணப்போகின்ற கோட்டினுடைய படித்திறனும் சமனாக இருக்கும். நீங்கள் காணப்போகின்ற கோட்டினுடைய சமன்பாடு y சமன் mx சக c என்ற வடிவத்திலே இருக்கும். நாங்கள் இந்த எம்மையும் சியையும் கண்டா சரி. முதலாவது இந்த படித்திறன் எம்மை காண்பதற்கு இந்த ஏபியினுடைய படித்திறனை கண்டோம் என்றா சரி. ஏனென்று சொன்னால் ஏபிக்கு சமாந்தரமாக போகிறது. ஆகவே ஏபியின் படித்திறன் தான் நீங்கள் காணப்போகின்ற கோட்டின் படித்திறனாக இருக்கும். ஆகவே ஏபியின் படித்திறன் உங்களுக்கு தெரியும். y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1 என நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். y2 15 சய 5 கீழ் x2 மைனஸ் x1 2 சய 0. ஆகவே இதனுடைய படித்திறன் 5. ஆகவே நாங்கள் காண வேண்டிய கோடு இந்த ஏபிக்கு சமாந்தரமாக இருப்பதால் நாங்கள் காண வேண்டிய கோட்டினுடைய படித்திறனும் 5. இப்போது ஒரு விடயம் கண்டுபிடித்து விட்டோம். நாங்கள் அடுத்து காண வேண்டியது வெட்டுத்துண்டு. ஆகவே படித்திறன் 5 எமது கோடு y சமன் 5x சக c என்ற வடிவில் இருக்கும். படித்திறனை கண்டுட்டோம். அடுத்ததாவதாக வெட்டுத்துண்டு காண வேண்டும். y சமன் 5x சக c. அடுத்த ஒரு தரவு தரப்பட்டிருக்கிறது. இந்த கோடு cயின் ஊடாக செல்கின்றது. இந்த y சமன் 5x சக c என்ற கோடு cயின் ஊடாக செல்வதனால் இந்த சியையும் இந்த சியையும் குழம்பக்கூடாது. இது நான் போட்டிருக்கிற சி வெட்டுத்துண்டு. இது ஒரு புள்ளி. ஓகே, y சமன் 5x சக c என்ற 5x சக c என்ற கோடு இந்த சியின் ஊடாக செல்வதால் 0,7 அதாவது சியினுடைய ஆள்கூறு 0,7. ஆகவே 0,7 இந்த சமன்பாடு திருப்திப்படுத்தும். ஏன் இந்த கோடு அந்த புள்ளிக்கால போகுது. ஆகவே சி 0,7 நோடு செல்வதால் திருப்திப்படுத்தும். ஆகவே நாங்கள் y ஆள்கூறுக்கு பதிலாக 7ஐயும் x ஆள்கூறுக்கு பதிலாக 0ஐயும் போட்டால் c சமன் 7 அதாவது வெட்டுத்துண்டு 7 இருக்கும். c சமன் 7 படித்திறன் 5. ஆகவே எமது நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் 5x சக 7 அமையும். அதாவது முதலாவது படித்திறனை காண வேண்டும். படித்திறன் காண்பதற்கு அந்த கோடு ஏபிக்கு சமாந்தரம் என்கின்ற தரவு தரப்படுகிறது. ஆகவே ஏபியின் படித்திறனை காண்பதன் மூலம் நீங்கள் காணப்பட வேண்டிய கோட்டின் படித்திறனை காணலாம். அடுத்ததாவதாக வெட்டுத்துண்டை காண வேண்டும். அதற்காக நீங்கள் y சமன் 5x சக c என்ற வடிவிலே எழுதி அந்த கோடு
0,7 என்ற புள்ளியின் ஊடாக செல்வதால் இந்த புள்ளியை திருப்திப்படுத்தும் என கூறி நீங்கள் வெட்டுத்துண்டை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே C = 7 இருக்கும். ஆகவே வேண்டிய கோட்டின் சமன்பாடு y = 5x ஆக 7 இருக்கும். அடுத்த வினாவிற்கு செல்வோம். y = 2x ஆக 3, 2y = mx ஆக 4 எனும் சமன்பாடுகளின் மூலம் தரப்படும் நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையாக இருப்பின் எம்மின் பெருமானம் யாது? இந்த எம்மின் பெருமானம் காண வேண்டும். செங்குத்தானவை என்று சொல்லும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரெண்டினுடைய படித்திறன்களினது பெருக்கம் சய1 இருக்கும். இந்த கோட்டை பாருங்கள். y = 2x ஆக 1, இதனுடைய படித்திறன் y = 2x ஆக 1, இதனுடைய படித்திறன் m எடுத்தால் அது 2. அடுத்த கோட்டை கவனிங்க. 2y = mx ஆக 4. ஆனால் இப்படி எங்களுக்கு படித்திறன் காண வேண்டுமாக இருந்தால் y = mx ஆக c என்ற வடிவத்திலே எழுத வேண்டும். ஆனால் இங்கு இருக்கிறது 2y = mx ஆக 4. ஆகவே இது அந்த வடிவத்துக்கு நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். y-ஐ எழுவாயாக்கி கொடுத்தால் உங்களுக்கு இலகுவாக படித்திறனை காணலாம். y = 2ஆல் பிரிக்க வேண்டும். m/2x அந்த 4ஐயும் பிரிக்க வேண்டும் 2. இதுதான் இந்த கோடு. இது ரெண்டும் ஒரே சமன்பாடு தான். இப்போது இதனுடைய படித்திறனை நான் m2 என எடுக்கிறேன். m2 = என்னென்று வரும்? m/2. இதனுடைய படித்திறன் m/2, m அல்ல, அதை கவனத்துக் கொள்ள வேண்டும். இங்கு 2y தான் mx ஆக 4, y = m/2x ஆக 2. ஆகவே படித்திறன் m/2. இப்போ இதுக்கு வருவோம், இதுல பிரதியிடுவோம். m1 எவ்வளவு? 2, m2 எவ்வளவு? m/2. இப்பொழுது சொல்லப்படுகிறது இந்த 2 கோடும் செங்குத்தானவை என்று சொன்னபடியால் அதனுடைய பெருக்கம் சய1. ஆகவே இந்த 2ஐயும் வெட்டினால் m = எவ்வளவாக இருக்கும்? சய1 இருக்கும். m-னுடைய பெறுமதி, இந்த m-னுடைய பெறுமதி சய1 அமையும் போது இந்த 2 நேர்கோடுகளும் செங்குத்தானவையாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். 2x ஆக 4y = 2 என்ற நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் 1,4 என்ற ஆள்கூற்றினூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு யாது? 2x ஆக 4y ஆக 2 என்ற கோட்டுக்கு சமாந்தரமாக செல்லுது. அப்ப இந்த தரவை வைத்துக்கொண்டு நாங்கள் காணப்பட வேண்டிய நேர்கோட்டினுடைய படித்திறனை காணலாம். இதற்கு சமாந்தரமாக இருப்பதால் இந்த கோட்டினுடைய படித்திறனும் நாங்கள் காண வேண்டிய கோட்டினுடைய படித்திறனும் சமனாக இருக்கும். முதலாவதாக இந்த கோட்டினுடைய படித்திறனை காண்பதற்கு நாங்கள் இதனை y = mx ஆக c என்ற வடிவிலே ஒழுங்கமைத்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதாவது y-ஐ எழுவாயாக்குகின்றோம். ஆகவே 4y = சய2x ஆக 2. இப்போது y-ஐ எழுவாயாக்கினால் இதை 4ஆலே பிரிக்க வேண்டும். சய1/x ஆக 1/2. இதுதான் இந்த கோட்டின் y = mx ஆக c. ஆகவே இதனுடைய படித்திறன் சய1/2. ஆகவே நாங்கள் காண வேண்டிய கோட்டினுடைய படித்திறனும் சய1/2 இருக்கும். ஆகவே y = mx ஆக c என்ற வடிவத்திலே இருந்தால் நாங்கள் காண வேண்டிய கோடு y = 1/2x ஆக c ஆக இருக்கும். அதாவது படித்திறன் சய1/2 இருக்கும். ஏன்? இந்த கோட்டினுடைய படித்திறனும் இந்த கோட்டினுடைய படித்திறனும் சமன். ஏன் என்று சொன்னால் 2 நேர்கோடுகளும் சமாந்தரம் என்பதால். இப்பொழுது நாங்கள் வெட்டுத்துண்டை காண வேண்டும். அதற்கு தான் இந்த தரவை நாங்கள் பாவிக்க வேண்டும். இந்த கோடு தற்போது 1,4 என்ற புள்ளியினூடாக செல்கின்றது. ஆகவே இந்த 1,4 என்ற புள்ளியை இந்த கோடு திருப்திப்படுத்தும். ஆகவே y-க்கு பதிலாக 4, y-ஆல் ஒரு 4, சய1/2 தர 1 சக c 1,4ஐ திருப்திப்படுத்தும். ஆகவே c = 4, இது சய1/2 கூட்டப்பட்டால் 4 சக 1/2 என்று வரும். அது 4/2, அதை நாங்கள் 9/2 என எழுதலாம். ஆகவே எங்களுக்கு வேண்டிய கோட்டினுடைய சமன்பாடு y = சய1/2x சக
9/2 என அமையும். அதாவது அதனுடைய படித்திறன் சய அரை என்பதை இந்த கோட்டுக்கு சமாந்தரம் என்பதை வைத்து இங்கு கண்டிருக்கின்றோம். அதனுடைய வெட்டுத்துண்டு 9/2. ஆகவே சய அரை எக்ஸ் ஆக 9/2 அமையும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். அடுத்து 3,6 ஒரு ஏ என்ற புள்ளி என்று வைப்போம். 5,2 எனும் ஆள்கூட்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நடுப்புள்ளியையும் உற்பத்தியையும் இணைக்கும் கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது இந்த ஏபியை இணைக்கும் கோட்டினுடைய நடுப்புள்ளியையும் உற்பத்தியையும் இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண வேண்டும். ஏபியை இணைக்கும் கோட்டின் நடுப்புள்ளியின் ஆள்கூறை முதலில் காணுவோம். ஏபியினை இணைக்கும் கோட்டின் நடுப்புள்ளியை காணுவோம். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். y2 சாக x1 சாக x2 இன் கீழ் 2 y1 சாக y2 இன் கீழ் 2 என்பதால் தரப்படும். அதாவது 3 சாக 5 இன் கீழ் 2 6 சாக 2 இன் கீழ் 2. ஆகவே 3 8 இன் கீழ் 2 4,4 அதுதான் 3, 6, 5, 2 என்ற ஆள்கூறு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நடுப்புள்ளியின் ஆள்கூறு. இப்பொழுது இந்த புள்ளியையும் 4,4ஐயும் உற்பத்தியையும் இணைக்கும் கோட்டின் சமன்பாடு. அதாவது 0,0 அதான் உற்பத்தி. அதையும் 4,4 என்ற இந்த 2 புள்ளிகளுக்கு ஊடாகவும் 0,0 4,4 உற்பத்தியின் ஊடாகவும் 4,4 என்ற கோட்டின் புள்ளியின் ஊடாகவும் செல்கின்ற கோட்டின் சமன்பாடு யாது? ஒரு விடயம் தெரியும், உற்பத்திகளாலே செல்வதால் அந்த சமன்பாட்டினுடைய வெட்டுத்துண்டு 0. ஆகவே நாங்கள் அந்த கோட்டினுடைய சமன்பாடு y சமன் mx ஆக இருக்குமே, வெட்டுத்துண்டு 0. அடுத்த விடயம் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும், இது 4,4 என்ற புள்ளிக்கால போகுது. ஆகவே இந்த 4,4 என்ற புள்ளியை இது திருப்திப்படுத்தும். ஆகவே 4 சமன் m தர 4. ஆகவே m சமன் 1. ஆகவே அந்த கோட்டினுடைய படித்திறன் 1, வெட்டுத்துண்டு 0. ஆகவே y சமன் x என்பது அந்த தேவையான கோட்டின் சமன்பாடாக இருக்கும். y சமன் x உற்பத்தி கூடாக போவதால் y சமன் mx என்ற வடிவிலே அமையும். அது 4,4 என்ற புள்ளியின் ஊடாக செல்கிறது. அதாவது 3,6 5,2 ஆகிய கோட்டை இணைக்கும் புள்ளியின் நடுப்புள்ளியின் ஆள்கூறு 4,4 என்று கண்டிருக்கிறோம். உற்பத்தியின் ஊடாகவும் செல்வதால் y சமன் x ஆக அமையும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். பின்வரும் சமன்பாடுகளை கருதுக. முதலாவது சமன்பாடு 3x சமன் y சக 3, 3x y சமன் 4. இப்படி 3 சமன்பாடுகள் தரப்பட்டுகிறது. இச்சமன்பாடுகளில் நேர்கோடு y சமன் 1/3x என்ற கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோடு யாது? உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறேன். செங்குத்து என்று சொன்னால் அவற்றினுடைய படித்திறன்களின் பெருக்கம் சய1ஆக இருக்கும். இதனுடைய படித்திறன் 1/3. m1 சமன் 1/3. m2 m1 m2 எப்படி அமைய வேண்டும்? சய 1. ஆகவே இது 1/3 சமன் m2 சமன் சய 1. ஆகவே m2 சமன் சய 3ஆக அமைய வேண்டும். அதை நீங்கள் இலகுவாக கணிப்பதன் சொன்னால் இது MC கொண்ட இதை தலைகீழாக மாற்றிட்டு அதுக்கு மறைப்பெருமானம் விட்டால் சரி. ஆகவே y சமன் 1/3x என்ற கோட்டுக்கு செங்குத்தான நேர்கோடுகள் எண்ணற்றவை இருக்கின்றன, முடிவிலி நேர்கோடுகள் இருக்கின்றன. அவற்றின்
படித்திறன் சயமூண்டாக அமையும். அது எவ்வாறு காண்பேன்டா, இதை தலைகீழாக மாற்றிட்டு மறைய போட்டால் சரி, அல்லது கஷ்டமெண்டா இப்படி சமன்பாட்டில் எழுதி நீங்கள் காணலாம். இப்பொழுது இந்த சமன்பாடுகளுக்கு செல்வோம். முதலாவது சமன்பாட்டின் படித்திறன் என்ன, இதை கவனிப்போம். படித்திறன் என்னன்னா, நீங்கள் y எழுவாயாக்குங்கள். y சமன் எழுவாயாக்கினால் எவ்வாறு அமையும், சய 3x சய 3. ஆகவே இதனுடைய படித்திறன் சய 3. ஆகவே y சமன் 1/3 x என்ற கோட்டுக்கு செங்குத்தாக அமையும். ஆகவே சய 3. ஆகவே இந்த கோடு செங்குத்தாக அமையும். அடுத்த கோட்டுக்கு செல்வோம். அதிலையும் y எழுவாய் ஆக்குவோம். y சமன் y இங்காலே வந்துச்சு என்றால் 3x 4. இதனுடைய படித்திறன் 3. ஆனால் செங்குத்தாக அமைய வேண்டுமாக இருந்தால் படித்திறன் சய 3 இருக்க வேண்டும். இதனுடைய படித்திறன் 3. ஆகவே இது செங்குத்தாக அமையாது. அடுத்த கோட்டுக்கு செல்வோம். இதை எழுவாயாக்குவோம். y எழுவாயாக்கினால் சய 1/3x சக 10. இதனுடைய படித்திறன் சய 1/3. அதாவது நீங்கள் y எழுவாயாக்க வேண்டும் என்றால் x அங்கால கொண்டு வாங்க, சய x சக 2, பிறகு 1/3 பிரிக்க வேண்டும். ஆகவே 1/3x சய 2/3 என்று வரும். ஆகவே இதனுடைய படித்திறன் சய 1/3. ஆகவே ஆனால் எங்களுக்கு தேவையானது படித்திறன் சய 3 இருக்க வேண்டும். ஆகவே இதுவும் இங்கு விடையாக அமையாது. ஆகவே y சமன் 1/3xக்கு செங்குத்தாக அமைகின்ற கோட்டினுடைய படித்திறன் சய 3 அமைய வேண்டும். எங்களுக்கு இந்த 3 விடைகளிலே ஆக முதலாவது இந்த a என்பது மாத்திரம்தான் சய 3 என்பதை படித்திறனாக கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கு விடையாக a மாத்திரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். பின்வரும் சமன்பாடுகளை கருதுக. முதலாவது 3 சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது. இச்சமன்பாடுகளில் கோடு y சமன் 2xக்கு செங்குத்தான ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. இது நாங்கள் அதே மாதிரி தான் செய்ய வேண்டும். y சமன் 2xக்கு செங்குத்தான கோடு m1 m2 சமன் சய 1. m1 வந்து 2, இதனுடைய படித்திறன் 2. m2 காண வேண்டும், சய 1. m2 சமன் சய அரை. அதாவது y சமன் 2x என்ற கோட்டுக்கு செங்குத்தான கோட்டினுடைய படித்திறன் சய அரையாக இருக்கும். இதை இலகுவாக காண வேண்டும் என்று சொன்னால் 2னுடைய தலைகீழ் பெருமானம் அரை, அதற்கு முன்னுக்கு மைனஸை இட்டால் சய அரையாக இருக்கும். ஆகவே இதற்கு செங்குத்தான கோடுகள் ஒவ்வொன்றும் சய அரை என்ற படித்திறனை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இங்கு முதலாவது கோட்டை கருதுவோம். இது y சமன் சய அரை x. ஆகவே இதனுடைய படித்திறன் சய அரை. ஆகவே இது y சமன் 2x என்ற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். அடுத்த கோட்டை கருதுவோம். y சமன் அரை x. இதனுடைய படித்திறன் அரை, ஆனால் எங்களுக்கு தேவையான படித்திறன் சய அரை. ஆகவே இது y சமன் 2xக்கு செங்குத்தாக அமையாது. அடுத்து மூன்றாவது கோடு சய அரை x ஆக 2015. அது 2015 இருந்தாலும் சரி, 2020 இருந்தாலும் சரி, என்ன விட இருந்தாலும் வெட்டு துண்டை நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. படித்திறன் சய அரையாக இருக்கின்றது. ஆகவே சி என்ற கோடும் எங்களுக்கு இந்த y சமன் 2xக்கு செங்குத்தான கோடாக அமையும். ஆகவே நாங்கள் இங்கு விடையாக கருத வேண்டியது ஏயும் சியும் மாத்திரம். a, c ஆகிய கோடுகள் y சமன் 2x என்ற கோட்டிற்கு செங்குத்தானவையாக அமையும். சரி மாணவர்களே, இத்துடன் இன்றைய பாடவேளையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.